வாங்க மக்கள், இன்னைக்கு வீடியோல திண்டுக்கல் ஸ்டைல்ல ஒரு காளான் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 2 கிலோ அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். இப்ப தனியா ஒரு பேன்ல பாதி எண்ணெய் பாதி நெய்யை ஊத்திட்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் அன்னாச்சி பூ பிரிஞ்சி இலை 10 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதுல போட்டு வதக்கிடலாம். மிக்ஸி ஜார்ல 3 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதை போட்டுடலாம். இஞ்சி ஒரு 50 கிராம், பூண்டு ஒரு 50 கிராம், காரத்துக்கு பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் தண்ணி ஊத்தாம நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப வெங்காயம் நல்லா பிரவுனா வதங்கிச்சு. இதுல அரைச்சு வச்சிருக்க அந்த மசாலா போட்டு நல்லா வதக்கிடலாம். இது கூடவே பொடியா கட் பண்ண 2 கட்டு புதினா 2 கட்டு கொத்தமல்லியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். 10 தக்காளி நல்லா இது போல கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இதுல போட்டு வதக்கி விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு, 50 கிராம் அளவுக்கு தலப்பாக்கட்டு பிரியாணி மசாலா, காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 50 கிராம். தலப்பாக்கட்டு பிரியாணி மசாலா ரெசிபி நம்ம சேனல்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணிக்கோங்க. 1/2 லிட்டர் தயிரை கலக்கி வச்சிருக்கேன். அதை இதுல ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூம் இதுல போட்டுடலாம். சீரக சம்பா 1 கப் அளவுக்கு அரிசி எடுக்கிறீங்கன்னா 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. தேங்காய் பால் ஒரு 1/4 கப்புக்கு கம்மியா ஊத்திக்கலாம். சீரக சம்பா அரிசியை நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிருக்கேன். அந்த தண்ணியை வடிகட்டிட்டு இதுல போட்டுக்கலாம். இது கூடவே 2 லெமனை புழிஞ்சு விட்டுடலாம். இது நல்லா கொதிச்சு அரிசி வேகட்டும். தனியா ஒரு பேன்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய்யை ஊத்தி முந்திரி பருப்பு ஒரு கை அளவுக்கு போட்டு ஒரு கை அளவு புதினா போட்டு நல்லா பிரவுனா இது போல வதக்கி அதை எடுத்து இதுல கொட்டிடலாம். டேஸ்ட் இன்னும் சூப்பரா இருக்கும். இது போல பண்ணும்போது 10ல இருந்து 15 நிமிஷம் தம் போட்டீங்கன்னா ரைஸ் நல்லா பலபலன்னு இது போல வந்துடும். இது போல டெய்லி உங்க வீட்டுல டிஃபரெண்ட் ரெசிபிஸ் எல்லாம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம வாங்க மக்களை யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கும் உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மக்களே. எல்லாருமே பார்த்து பயன்பெறுங்க.